Hello friends, welcome to Tamil to Tech channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இலவச வீடு வழங்கும் திட்டத்துல உங்களுடைய பேர் இருக்கா இல்லையன்றதை எப்படி செக் பண்ணறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Tamil to Tech channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகிருக்கா, அவங்களுக்கு வந்து வீடு வந்து சேங்ஷன் ஆகிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா, அது மட்டும் இல்லாமல் சேங்ஷன் ஆன வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூகுளில் போய்ட்டு rh.reporting.nic.in அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ டைரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜில் கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே சோசியல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும், அதில் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும், அதில் இங்கே செலெக்ஷன் ஃபில்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை வந்து கொடுத்துக்குவாங்க அதில். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய பஞ்சாயத்து அது என்னவோ இதில் கொடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் கேட்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா 2019 2020 வரைக்கும் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்ததெல்லாம் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ நான் வந்து 2019 to 2020 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதில் என்னென்ன ஸ்கீம்ஸுன்றது இதில் இருக்கோ அதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாக்கா கேப்சா கேட்கும், அந்த கேப்சா வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா ரூரல் ஹவுசிங் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் அப்படின்னு ஹவுஸ் நேம் இருக்கும், அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும், இங்கே இருக்கிறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்கீம், அதோட ஃபினான்ஷியல் இயர் என்னவோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் கார்டு நம்பரும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹவுஸ் ஸ்டேட்டஸ் இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஹவுஸ் வந்து சேங்ஷன் ஆகி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி கம்ப்ளீட்டுன்றது ஆப்ஷன் வரும். அதே மாதிரி சேங்ஷன் ஆகிருந்ததுனாக்கா இங்கே ஹவுஸ் சேங்ஷன்ன்றது இருக்கும். அதே மாதிரி சேங்ஷன் நம்பர், என்றைக்கு சேங்ஷன் ஆச்சு, அதே மாதிரி சேங்ஷன் அமௌண்ட், அதுக்கடுத்து ரிலீஸ்ட் அமௌண்ட், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இதில் வரும். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுடைய நேம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணால் தான் இந்த பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும். ஸோ இது மூலிமா இந்த ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னாக்கல இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், டவுன்லோட் எக்ஸல், டவுன்லோட் பிடிஎஃப்னு. ஸோ 2 ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸல் ஃபார்மேட், இன்னொன்று பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதனால் இங்கே டவுன்லோட் பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணதுமே அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும் பிடிஎஃபாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாக்கல கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.